காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 85. துன்பங்கள் யாவையும் விலக இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். பார்க்கும் திசைதொறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும் வார்க்குங்கும முலையும் முலைமேல் முத்து மாலையுமே. அன்னையே, உன்னுடைய திருவடிவை நோக்கும் திசைகளில் எல்லாம் உன் படைகளாகிய பாசமும் அங்குசமும் குளிர்ச்சி மிகுந்த சிறகுகளை உடைய வண்டுகள் மொய்க்கும் மலர் அம்புகள் ஐந்தும் கரும்பும் வில்லும் என்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் அகற்றும் திரிபுரையாகிய உன்னுடைய எழில் மிகுந்த மேனியும் உன் சிற்றிடையும் கச்சுகளை அணிந்த குங்குமக் குழம்பு மணக்கக்கூடிய உன்னுடைய மார்பகங்களும் அதன் மேல் இருக்கும் முத்து மாலைகளும் தான் என் கண்களுக்கு தென்படுகின்றன. ஆம், துன்பங்கள் என்பவை வரும் போகும், இன்பங்களும் வரும் போகும். நீங்கள் எளிதாக சொல்லிவிடுகின்றீர்கள், இது சாத்தியமா என்று கேட்கலாம். ஒரு பழம் அழுகினால் அந்த இடம் கொஞ்சம் துர்நாற்றம் வீசும். ஒரு ஊதுபத்தியை ஏற்றி வைத்தால் அந்த இடம் நறுமணம் கமழும். அப்படித்தான் வாழ்விலும் இன்ப துன்பங்கள் வரும் போகும். ஆனால் துன்பங்கள் முற்றிலும் விலக வேண்டுமானால் அவளின் கரங்களை பற்றி கொள்ள வேண்டும். அவள் கரங்களை பற்றி கொண்டு நடைபோடும் போது துன்பங்கள் வந்தாலும் அவை நம்மை பாதிக்கவே செய்யாது. எனவே துன்பங்கள் வரும் போகும், இன்பங்கள் வரும் போகும். இவை யாவும் அவளின் திருவருள் என்பதை உணர்வதுதான் இந்த வாழ்வினுடைய குறிக்கோள் ஆகும். ஆம், அன்னை காத்தாயிதான் நம்மை படைக்கின்றாள், காக்கின்றாள், வினைப்பயனை நாம் அனுபவிக்க வைக்கின்றாள் என்பதை உணர்வோம். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.